திருவிழியம் மட்டுமே போதும் என்று நேற்று ஒரு கருத்து சொல்லி முடித்தோம். அதாவது சோலா ஸ்கிரிப்சுரா. அதுல நம்ம அதுக்கு எதிராக நம்ம இதுலயும் புரிதர் எழுதுகிறார். என்னன்னா சோலா சாக்ரமெண்டா அப்படின்னு இன்னொருத்தர் எழுதுகிறார். அதாவது அதன் கருத்து என்னவென்றால் திருவரு சாதனங்கள் மட்டுமே நம்மை மீட்கும். பேரில் எதை எடுக்கிறது? அப்ப திருவொழி அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது திருவொழியை மட்டுமே நம்ம மீட்கும் என்றால் மீட்கவே மீட்காது. தப்பறை போன்று தெரிகிறது அல்லவா? நன்று கவனிங்கள். எனக்கு அந்த மறைபொருள் அர்த்தமே புரியவில்லை. அப்புறம் எப்படி நான் திருவிழியத்தை கடைபிடித்து வாழ முடியும்? வாழ முடியாது. அந்த கடைபிடித்து வாழ முடியாதவர்களுக்கு எப்படி மீட்பு கிடைக்கும்? உங்க பாணியில சொன்ன புரிந்த பிறகுதான் நான் அதை கடைபிடிக்க முடியும். புரியாத விதத்தில் கடவுளை ஏற்பாடு செய்து அந்த மறைபொருளை வைத்திருக்கிறார் என்று அந்த மத்தேயு 13வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க அதான் மார்ட்டின் லூத்தர் குறிப்பா கடவுளை விட மேலானவரா? அதான் பார்க்கணும். மார்ட்டின் லூத்தர் கடவுளை விட மேலானவர் அல்ல. அதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் திருவிழியத்தை மாற்றி அமைக்க அவருக்கு அதிகாரம் இல்லை. யாருக்கும். திருவிழியத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஐயா, இது உனக்கு புரியாத விதத்துல நான் ஓமைகள் வாயிலாக உன்னிடம் பேசுகிறேன். இந்த ஓமைகள் உடைக்கப்பட வேண்டும் என்றால் நான் யாருக்கு அந்த விளக்கம் தந்தேனோ அவர்கள் மரபு வழியில் உனக்கு சொல்லித்தர வேண்டும். எழுத்து வடிவில் சொல்லித்தரக்கூடாது. அதனால் எழுத்து வடிவில் இது எழுதப்படக்கூடாது. இது இந்த திருவிழியத்தில் அதற்கான உண்மை விளக்கங்கள் எழுத்து வடிவில் எழுதப்படக்கூடாது. அதனால் வா, போய் தனியாக இருக்கும்போது உங்களுக்கு நான் விளக்குகிறேன். யாருக்கு? திருச்சபையை சேர்ந்த மக்களுக்கு நான் விளக்குகிறேன். அதன் பிறகு நீங்கள் திருச்சபை மக்களுக்கு மரபு வழியில் சொல்லித்தாருங்கள். அதனாலதான் அவர் உட்கார்ந்து திருவிழியம் எழுதல. ஏசு எழுதினாரா திருவிழியம்? இல்லவே இல்லை. அப்போஸ்தலர்கள் எழுதினார்களா திருவிழியம் எழுதுகிறேன் என்றோ சொல்லி? இல்லை. அப்போஸ்தலர்கள் குறிப்பா அந்த 4 நபர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் சில விளக்கம் தர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் கடிதங்கள் மூலமாக அவர்கள் இந்த இதை எழுதுகிறார்கள். கடிதம் என்ற நோக்கத்தில் எழுதுகிறார்கள். திருவிழியம் என்று நினைத்துக் கொண்டு எழுதவில்லை. பிற்காலத்தில் அது 300 வருஷம் கழிச்சு அது திருவிழியம் என்ற அந்தஸ்தை பெறுகிறது. ஒரு கடிதம் இல்லையா? வேற நோக்கத்துக்காக விளக்குறாங்க. வழக்கம் தரத்துக்காக அவங்க எழுதுறாங்க. அதிகாரிகள்ட்ட தப்பிச்சுக்கிறதுக்கு, அது மாதிரி பல காரணங்களுக்காக எழுதப்படக்கூடிய சுருளேட்டுகளை ஒன்று சேர்த்து நாம் தான் 300 ஆண்டுகளுக்கு பிறகு அதை திருவிழியம் என்று திருமறைப்படுத்தி உள்ளோம். அதனால் திருவிழியம் என்பது மீட்புக்காக எழுதப்பட்ட நூல் அல்ல. மீட்புக்கு உதவி செய்யும் நூல்களின் தொகுப்பு. இது ஒரு ஆசிரியரால் எழுதப்பட்டது அல்ல. அதனால பாத்தீங்கன்னா அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். இஸ்லாமியர்கள் அதை எடுத்துக்கிட்டு 7500 இருக்கு, 8500 எண்ணிக்கை போட்டு அவங்க நூல் வெளியிட்டு அந்த 8500 அவங்க எண்ணிக்கைக்கு தந்தாப்புல ஏதோ சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாருங்க காமா விட்டு போச்சு, இந்த இடத்துல பாருங்க அவன் வந்துருச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மிஸ்டேக் சொல்லுகிறேன். அவர் 4000 பேருக்கு உணவு கொடுத்தாருன்னு ஒரு இடத்துல சொல்லுது. இன்னொரு இடத்துல அந்த எண்ணிக்கை மாறுகிறது. அப்புறம் ஒரு இடத்துல இருந்து ஆண்களை மட்டும் என்ன ஆகுன்னு இருக்கும், இன்னொரு இடத்துல சொல்லாம விடும். இப்படி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒத்துமையா இல்ல, மாறுபடுகிறது. அப்புறம் எப்படி அதை நம்புறீங்க அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. சரியா? ஆனா அவர்களுடைய குர்ஆனில் எடுத்து பார்த்தால் ஒரே ஆசிரியர், நபிகள் நாயகம் என்று அவர்கள் அழைப்பார்கள் அல்லவா, முகமது நபியை. அவர் உட்கார்ந்து எழுதுற ஆளை வச்சு எழுதின நூல் குர்ஆன். அதனால அதுல மிஸ்டேக் வர வாய்ப்பு இல்லை. இது என்ன, பல ஆசிரியர்கள் எழுதுறதுனால ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு எண்ணிக்கையை தருகிறார்கள். ஒரே நபராக இருந்தா எண்ணிக்கை மாற்றாமல் எழுதி விடுவேன்.
இல்லையே. அப்ப பல பேர் உட்காரும் போது ஒத்தமைவு இருக்கணும்ல, இல்லையே. 70 மேல் மொழிபெயர்ப்புன்னு பார்க்கிறோம். 70 பேர் பல பிரிவுகள் பல இடங்களில் அமர்ந்து மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள். அது ஒத்து போகிறது. அதையேதான் ஆரம்பத்தில் பயன்படுத்தி வந்தோம். ஆனால் அதை இப்பொழுது ஓரங்கட்டி வைத்துவிட்டு வேறொரு மொழிபெயர்ப்பை எடுத்துக்கொள்கிறோம். அதுபோன்று இந்த இஸ்லாமியர்கள் குறை கூறுவது போல், இஸ்லாமிய மட்டும் இல்ல, நிறைய குறை இருக்கிறது. காரணத்தை தான் சொல்கிறேன். என்ன காரணம் என்றால், அது விவிலியமாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டவை அல்ல. ஆனால் அது நம்மை அழைத்து சென்று போவாது, அழைத்து கொண்டு. அப்ப டிடாக்கே அப்படின்னு ஒண்ணு கடைபிடிக்கிறாங்க. அது என்னன்னா குறிப்பு. என்ன குறிப்பு? மரபு வழியில் நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்ற குறிப்பு. அது திருவிழியத்தில் இடம்பெறவில்லை. ஏன் இடம்பெறவில்லை? என்ன இப்ப நான் சொன்னதுதான். பல பேர் எழுதினப்ப இது போன்ற டிடாக்கையும் எழுதி வைக்கணும்னு அவங்களுக்கு தோணல. அவரவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தந்தாலும் குறிப்பு குறிச்சுக்கிட்டே வராங்க. அந்த குறிப்பு தான் 2000 ஆண்டுகளாக குறிக்கப்பட்ட பின் என்ன நடக்கிறது என்றால், சிசிசி என்ற உருவம் பெறுகிறது, வடிவம் பெறுகிறது. அதைதான் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி என்று சொல்கிறோம். அப்படின்னா என்ன? இதுக்கு ஒரு தனி ஆசிரியரும் இல்லை. கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்விக்கு ஏதோ ஒரு போப்பாண்டவர் உட்கார்ந்து எழுதினதும் அல்ல. இது 2000 ஆண்டுகளாக உள்ள போப்பாண்டவர்கள், 2000 ஆண்டுகளாக உள்ள புனிதர்கள் போன்றவர்கள் எல்லாம் வைத்திருந்த குறிப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு நூல். ஆனால் 2000 ஆண்டுகளாக உள்ள புனிதர்கள் நமக்கு கொடுக்கும் கருத்து பெரிதா, முக்கியத்துவம் வாய்ந்ததா, அல்லது என்னுடைய சொந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததா யோசிச்சு பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு இந்த கணக்கு வாத்தியார் கருத்து திருவிழியத்தில் இருந்தால் அதை நான் கடைபிடிப்பேன், அதனால் எனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்வது சொந்த கருத்து. எதுல இல்லாது? இந்த குறிப்பில் இல்லாது. 2000 ஆண்டுகளாக பல புனிதர்கள், அனைத்து புனிதர்கள் 2000 ஆண்டுகளாக இருந்த புனிதர்கள் கூட சொல்லலாம், இல்லாட்டி பல புனிதர்கள் எழுதி வைத்த கருத்து என்பது என்னுடைய சொந்த கருத்தை விட மேன்மையானது. என்ன கருத்து? விளக்கம் தருகிறார்கள். திருவூழியத்தில் படிச்சோம்னா இதுதான் அதோட பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் கத்தோலிக்க திருச்சபை மறைக்கல்வி. மறைக்கல்வினாலே அதான். அதுல அந்த தலைப்பு கத்தோலிக்க திருச்சபை மறைக்கல்வின்னு இருக்கிறது. ஏனென்றால் மற்ற சபைகளில் மறைக்கல்வின்னு சொல்லி வேற ஒரு தத்துவத்தை போய்த்துடுவார்கள், வேற ஒரு பொய்யை போய்த்துடுவார்கள். மீட்கவல்ல உண்மை அல்லாத, மீட்க முடியாத பொய்யை போய்த்துடுவார்கள் என்பதால் இங்கே கத்தோலிக்க திருச்சபை என்ற பெயர் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த நாளைக்கு பார்ப்போம்.